அகதா கிறிஸ்டியின் கடைசி வீடு. அத்தியாயம் 5. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிராஃப்ட். அன்றைய தினம் சாயங்காலம் ஹோட்டலில் நடன விருந்து இருந்தது. அங்கு தனது நண்பர்களுடன் இரவு விருந்திலிருந்த நிக் எங்களை பார்த்ததும் உல்லாசமாய் வரவேற்றார். அந்த மாலை வேளையில் பட்டுப்பூச்சிகள் போன்று வடிவமைத்த தரைவரை வழிந்தோடிய சிஃபான் வகை வழவழ உடை அணிந்திருந்தாள் அவள். நல்ல ரோஸ் நிறத்தில் அதன் மேற்பகுதி இருந்தது. அவளது வெண்ணிற கழுத்தும் தோள்களும் மற்றும் அந்த சின்ன அழகிய தலையும் கவர்ந்திழுக்கும் ராட்சசி என்றேன் நான். அவங்க தோழிக்கு எதிர்குணம். ஃப்ரெடரி ரைஸ் வெண்ணிறத்தில் உடையணிந்திருந்தாள். தோய்ந்து தளர்ந்து போய் சோர்ந்திருந்த ரைஸின் நடனம் நிக்கின் ஆற்று வெள்ளம் போன்ற நடன அசைவுகளிலிருந்து எத்தனை முடியுமோ அத்தனை விலகியிருந்தது. அவ ரொம்ப அழகடா என்றான் பாய்ரோ திடீரென்று. யாரு? நம்ம நிக்கு? இல்ல, அந்த இன்னொருத்தி. அவ நல்லவளா இல்ல நிஜத்துல கொடூரமானவளா? சந்தோஷம் இல்லாமல் தான் இருக்கிறாளா? பதிலை சட்டுன்னு ஒருத்தரால சொல்லிட முடியாது. ஆனா நான் சொல்றேன் நண்பா, அவ ரொம்ப அழுத்தமானவ. என்ன சொல்ற நீ? ஆர்வமாய் கேட்டேன் நான். புன்னகையாய் சொன்னான். உடனடியாகவோ கொஞ்சம் காலம் தாழ்த்தியோ நீயே உணர்வ பாரு. நான் சொன்னது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. தற்சமயம் என்னை ஆச்சரியத்தில் தூக்கி போடும் விதமாய் அவன் எழுந்து கொண்டான். நிக் அப்பொழுது சார்ஜ் சேலஞ்சருடன் நடனமாடிக்கொண்டிருந்தாள். ஃப்ரெடரியும் லாசரஸும் அந்த கணத்தில்தான் முடித்து கொண்டு தத்தம் நாற்காலிகள் அமர்ந்தனர். பிறகு லாசரஸ் மட்டும் எழுந்து கொண்டு தள்ளி போயிருந்தார். மிஸ்ஸஸ் ரைஸ் மட்டும் தனித்திருந்தார். அவள் இருந்த டேபிளுக்கு நேராய் போனான் பாய்ரோ. நான் தொடர்ந்தேன். அவன் கடைபிடித்த அணுகுமுறை நேரடியாகவும் எடுத்துக்கொண்ட விஷயத்தை குறிவைத்த ஒன்றாகவும் இருந்தது. அனுமதி கிடைக்குமா? அவள் இருந்த நாற்காலியின் பின்னால் கை வைத்து பிறகு அப்படியே அவள் முகம் வரை குனிந்து, உங்க நண்பன் நடனமாடிக்கிட்டிருக்கும் போது உங்க கூட கொஞ்சம் பேசிடணும்னு நான் துடிக்கிறேன் என்றான். அப்படியா? அவளது குரல் அதிராமலும் ஈடுபாடே இன்றியும் ஒலித்தது. மேடம், உங்க தோழி உங்ககிட்ட சொல்லிக்கிட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. சொல்லலைன்னா நான் அதை செய்கிறேன். இன்னைக்கு அவங்கள கொலை செய்ய முயற்சி நடந்திருக்கு. அவளுடைய அகலமான சாம்பல் நிற கண்கள் கலவரத்திலும் ஆச்சரியத்திலும் அகண்டன. கண்மணிகள், நீரிலாடும் அவ்விழிகள் அவையும் அகலமாயின. என்ன சொல்றீங்க நீங்க? இந்த ஹோட்டலுடைய தோட்டத்துல வச்சு மேடம் நிக் சுடப்பட்டிருக்காங்க. அப்பொழுது சட்டென்று சிரித்தாள் அவள். மிருதுவான, சொல்பவர் மீது பரிதாபப்படும் நம்பிக்கையற்ற சிரிப்பு அது. அப்படி நிக் உங்களாண்ட சொன்னாளா? இல்ல மேடம், நானே என் 2 கண்களால பார்க்கும்படி ஆச்சு. இதோ இருக்கு பாருங்க புல்லட். அவளுக்கு முன்னால் அதனை இவன் பிடித்து காட்ட அவள் சற்று பின்வாங்கினாள். ஆனா இது மேடமுடைய வழக்கமான கற்பனை கிடையாது. நான் கேரண்டி. இதுக்கு மேலேயும் விஷயங்கள் இருக்கு. கடந்த சில நாட்கள்ல ஆச்சரியப்பட வைக்கும் பல சம்பவங்கள், விபத்துக்கள் நடந்திருக்கு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே என்றவன் உடனேயே என மறுத்துவிட்டு, நீங்க கேள்விப்பட்டிருக்க முடியாது என்றான். நீங்க இங்கே வந்ததே நேத்து தானே? ஆமா, நேற்று. வர்றதுக்கு முன்னாடி உங்க நண்பர்கள் கூட தங்கியிருந்ததா கேள்விப்பட்டேன். டெவிஸ்டாக் பகுதியில்? ஆமாம். அங்கே தங்கியிருந்த அந்த மற்ற நண்பர்கள் யார் யாரா இருக்கணும்னு யோசிக்கிறேன் மேடம்.
அவளது புருவங்களை உயர்த்தி கொண்டாள். அதை பற்றியெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்ல ஏதாவது நல்ல காரணம் இருக்கா என்று கேட்டாள் இறுக்கமாய். ஒன்றும் தெரியா வெகுளி போல சட்டென ஆனான் பாயிரோ. மன்னிக்கணும் மேடம், நான் சரியா விளக்கலையேன்னு நினைக்கிறேன். எனக்கு டெவிஸ்டாக் பகுதியில நண்பர்கள் இருப்பதால ஒருவேளை அவங்கள யாரையாவது நீங்க சந்திச்சிருப்பீங்களோ என்னும் அவாவில் கேட்டுட்டேன். பச்சன், இதுதான் என் நண்பர் கூட்டத்தினுடைய பெயர். மறுத்து தலையசைத்தாள் அவள். அவங்கள எனக்கு ஞாபகம் இல்ல, அவங்கள நான் சந்திச்சிருப்பேன்னு தோணல. தற்சமயம் அவளுடைய குரல் நட்பாயிருந்தது. நண்பர்கள் பற்றி போரடிக்க வேண்டாமே, நிக் பற்றி பேசுவோம். யார் அவளை நோக்கி சுட்டது? ஏன்? யார்னு எனக்கு தெரியல இதுவரைக்கும் என்றான் அவன். ஆனா நான் கண்டுபிடிப்பேன். ஹோ எஸ், நான் கண்டுபிடிச்சிடுவேன். ஒன்னு தெரியுமா? நான் ஒரு துப்பறியும் அதிகாரி. எர்குல் பாயிரோ என் பெயர். ரொம்ப பிரபலமான பெயர். ஹோ, ரொம்ப கனிவானவங்க நீங்க மேடம். இதற்கு நான் அவனை பார்த்து முறைத்தேன். அப்பொழுது அவள் மெல்லமாய் கேட்டாள், நான் என்ன பண்ணணும்? இக்கேள்வியால் அவள் எங்கள் இருவரையும் ஆச்சரியப்படுத்திவிட்டாள் என்று சொல்லலாம். இதை நாங்கள் துளியும் எதிர்பார்க்கவில்லை. உங்க தோழியை கவனிச்சுக்குமாறு கேட்டுக்கிறேன் மேடம். நான் செய்வேன், அவ்வளவுதான். அவன் எழுந்து கொண்டான். விரைவாய் வணக்கம் சொல்லிக் கொண்டான். நாங்கள் எங்களுடைய மேஜைக்கே திரும்பிவிட்டோம். பாயிரோ என அழைத்த நான், இந்த விஷயத்துல நீ கை வைப்பதை நீ ரொம்பவும் வெளிப்படையா காட்டுகிற மாதிரி தெரியல என கேட்டேன். ரகசியம் காக்க வேணாமா? நண்பா, வேற என்னத்தை என்னால பண்ண முடியும்? சாதுரியம் கம்மியா தோணலாம், ஆனா இது பாதுகாப்பை ஏற்படுத்தி தருது. என்னால இத விளையாட்டா எடுத்துக்க முடியாது. என்ன இருந்தாலும் இதுல ஒரு விஷயம் தானா வெளியே வந்து பட்டவர்த்தனமா தெரியுது. என்னது அது? மிஸ்ஸஸ் ரைஸ் டேவிஸ்டாக் போகவில்லை. அப்ப இவங்க எங்கே இருந்திருப்பாங்க? அதை நான் கண்டுபிடிக்கிறேன். ஹெர்குல் பாயிரோடம் இருந்து தகவல்களை மறைச்சி வச்சிட முடியாது. அதோ பார், சுந்தர லாசர்ஸ் திரும்பிட்டான். அவங்கிட்ட அவ சொல்லிக்கிட்டு இருக்கா, கவனி கவனி, அவன் நம்மள குறி வச்சு பார்க்கறான். அவன் புத்திசாலிடா. அவன் தலையோட வடிவத்தை பார்த்தேல்ல, எனக்கு இப்பவே தெரிஞ்சிடக்கூடாதான்னு இருக்கு. எது? பாதியில பேசியத அவன் நிறுத்தியதால நான் கேட்டேன். எனக்கு திங்கட்கிழமை எது தெரிய வருமோ அது. சங்கேதமாய் மறுப்பதில் தந்தான் அவன். நான் அவனை பார்த்தேன், ஆனால் ஒன்றும் பேசவில்லை. அவன் பெருமூச்சு விட்டான். சற்று நேரத்துக்கெல்லாம் நிக் எங்களுடைய மேஜையை கடந்து போனாள். அவளுடன் ஆடியவனிடமிருந்து பிரிந்து வந்து இறங்கி அமரும் ஒரு பெரும் பறவையாய் எங்களிடம் வந்து அமர்ந்து கொண்டாள் அவள். உயிர் போற அளவுக்கு ஆடியாச்சு என்றாள் அவள் எங்களிடம். மேடமுக்கு இது புதுசோ? ஆமா, இருந்தாலும் ஜாலியா இருக்கு. கைகளை அசைத்து ஆட்டி மறுபடியும் அவள் விடை பெற்று போனாள். அவ அப்படி சொல்லியிருக்க வேண்டாம்னு எனக்கு படுது என்றேன் நான் சன்னமாய். உயிர் போற அளவுக்கு ஆடியாச்சு, ச, அது எனக்கு பிடிக்கல. எனக்கும் தான், ஆனா அதுதான் உண்மை. அந்த இளையவளுக்கு ஹோ நல்ல தன்னம்பிக்கை இருக்கு தெரியுமா? ஆனா துர்திருஷ்டவசமா அது இந்த தருணத்துல தேவையில்லாத ஒரு அசட்டு தைரியம். இப்ப தேவை முன் ஜாக்கிரதை, வெகுண்டெழும் தன்னம்பிக்கை அல்ல. அடுத்த நாள் ஞாயிறு. நாங்கள் இருவரும் ஹோட்டலின் பெரிய பால்கனியில் அமர்ந்திருந்தோம். திடுதிப்பென்று காலில் வெந்நீர் கொட்டிவிட்டதை போல பாயிரோ எழுந்து நின்ற போது மணி 11 இருக்கலாம். வா என் இனிய நண்பா என்றான் வழக்கமான நாடக பாணியில். ஒரு சின்ன பரிசோதனை நாம செஞ்சு பார்ப்போம். மிஸ்ஸஸும்
லாசரஸும் கிளம்பி கார்ல போயிருக்காங்க என்பதை நான் ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டேன். நம்ம மேடமும் கூட போயிருக்காங்க. கடற்கரை வசதியா இருக்கு. எதுக்கு வசதியா? நீயே பார்ப்ப. நாங்கள் படிகள் இறங்கி வந்து சிறு புல் பாதையை கடந்தோம். அங்கிருந்த கேட் வளைந்து நெளிந்தி எப்படியெல்லாமோ சென்று கடைசியில் கடற்கரையில் போய் விழுந்த ஒரு பாதைக்கு வழிவிட்டு நின்றது. சில ஜோடி நீச்சல்காரர்கள் வந்தார்கள். அவர்கள் சிரித்து கொண்டும் பேசிக்கொண்டும் எங்களை கடந்து போனார்கள். அவர்கள் எல்லாம் போனதும் பாயிரோ ஓர் இடத்தை குறிவைத்து நடந்து போனான். அங்கு உயிரற்ற ஒரு சிறு கேட். அதன் ஆணிகள் எல்லாம் அசாத்திய துருத்தாங்கி பாதி அழிந்தும் அழியாமலும் இருந்த பெயர் பலகையை தாங்கி நின்றது. கடைசி வீடு, தனியார் பகுதி. கண்ணுக்கெட்டிய தூரம் வரை ஒருவரும் இல்லை. அதன் வழியே நாங்கள் அமைதியாய் நழுவினோம். அடுத்த நிமிடமே வீட்டுக்கு முன்னால் இருந்த மரங்கள் அடர்ந்த பகுதிக்கு வந்திருந்தோம். சுற்று வட்டாரத்தில் யாரும் இல்லை. அப்பகுதியின் உச்சி வரை சிறு நடை போன பாயிரோ அங்கிருந்து தெரிந்த எல்லா பகுதிகளையும் பார்த்தான். பிறகு அவன் வீட்டை நோக்கியே திரும்பி வந்தான். கம்பிகள் இல்லாமல் வெறும் கதவு மட்டும் கொண்ட பெரிய பிரெஞ்சு வகை ஜன்னல்கள் அப்பொழுது திறந்திருந்தன. அதன் வழியே நுழைந்த நாங்கள் வரவேற்பறைக்குள் விழுந்தோம். அங்கு கனப்பொழுதை கூட பாயிரோ வீணாக்கவில்லை. பட்டென கதவினை திறந்து கொண்டு அவன் ஹாலுக்குள் நுழைந்தான். அங்கிருந்து அப்படியே அவன் படிகளற்ற நான் அவன் அடிகளை ஒற்றி நேராய் நிக்கின் படுக்கை அறைக்குள் நுழைந்துவிட்ட அவன் அங்கிருந்த மெத்தையின் விளிம்பில் அமர்ந்து ஒப்புதலான சிறு தலையசைத்தோடு என்னை பார்த்து கண்ணடித்தான். எத்தனை சுலபமா முடிஞ்சதுன்னு கவனிச்சியா எஸ்டிங்ஸ்? நாம வந்தத ஒரு நாதி கவனிக்கல. நாம போக போறதையும் ஒருவரும் பார்க்க போறது கிடையாது. நாம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அத அற்புதமா பாதுகாப்பா இங்க செஞ்சு முடிச்சிடலாம். உதாரணத்துக்கு இங்கு தொங்கும் கனமான ஏதாவது ஒரு படத்தின் கயிற்றோடு நாம கொஞ்சமா விளையாடி அது சில மணி நேரங்கள்ல அருந்து விழும்படி செய்யலாம். அப்படியே யாராவது வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு நாம உள்ளே வருவதை கவனிச்சுறாங்கன்னு வச்சுக்கோ. இதுக்கும் வசதியா ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்கு. இந்த வீட்டு மக்களோட நண்பர்கள் என்பதே அது. அப்படின்னா அடையாளம் தெரியாத வெளியாளா இருக்கவே இருக்காதுன்னு முடிவே கட்டிடலாம்னு சொல்றியா? கரெக்ட். அதைத்தான் நான் சொல்ல வரேன் எஸ்டிங்ஸ். இந்த விஷயத்தின் அடிநாதமா இயங்கிக்கிட்டு இருப்பது வெளியில் இருக்கும் ஏதோ பைத்தியக்காரன் கிடையாது. அதுக்கு பதிலா வீட்டுக்கு அருகாமையிலேயே நாம் தேட வேண்டும். அறையை விட்டு வெளியேற அவன் திரும்பிவிட நானும் அவனை தொடரலானேன். இருவரில் ஒருவரும் பிறகு பேசவே இல்லை. இருவரும் மூளைக்குள் குழம்பி போயிருந்தோம் எனலாம். படிக்கட்டுகளின் வளைவை அடைந்த போது நாங்கள் இருவரும் செய்வதறியாது அப்படியே நின்று போனோம். ஒரு மனிதர் மேலேறி வந்து கொண்டிருந்தார். அவரும் நின்று போனார். அவர் முகம் இருட்டான நிழலுக்குள் இருந்தது. ஆனாலும் அவருடைய நிலைமையானது அதிர்ந்து போய் பின்வாங்கும் ஒருவனுடைய நிலையாய் இருந்தது. அவர்தான் முதலில் பெருங்குரல் எடுத்து எங்களை வீழ்த்தும்படி பேசியது. இங்க நீங்க 2 பேரும் தனியா வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியணும். ஹோ என்றான் பாயிரோ. குடியிருக்கும் கிராப்ட் குடும்ப தலைவன்னு நினைக்கிறேன். அதான் என் குடும்ப பேர். அதுக்கு என்ன இப்ப? உரையாட நாம வரவேற்பறைக்கு போயிடலாமா? அது நல்லதா இருக்கணும்னு நினைக்கிறேன். இதற்கு வழிவிட்டார். பட்டென திரும்பி மலமளவென கீழிறங்கினார். அவரை ஒற்றி நாங்களும் வேகமாய் பின்தொடர்ந்தோம். வரவேற்பறையில் கதவுகள் மூடிய நிலையில் மரியாதையாய் முதுகு வளைத்து வணக்கம் தெரிவித்தான் பாயிரோ. என்னை நானே அறிமுகப்படுத்துகிறேன். ஹெர்குல் பாயிரோ, உங்களுடைய சேவைக்கு. எதிராளியின் முகம் சற்று மேகம் விலகியது. ஓ என்றார் அவர் சன்னமாய். நீங்க தான் அந்த குள்ளனா?
நான் உங்களை பற்றி படிச்சிருக்கிறேன். அந்த ஜெயின்ட் லூ ஹெரால்டிலியா. ஆ, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவில் இருக்கும்போது படிச்சது. பிரெஞ்சு இல்ல, நீங்க பெல்ஜியன். பாதகம் அல்ல. இது என் நண்பன் கேப்டன் ஹேஸ்டிங்ஸ். உங்களை சந்திப்பதுல மகிழ்ச்சி. ஆனா சொல்லுங்க, எந்த பெரிய விஷயமா வந்திருக்கீங்க? அதுவும் இங்கே வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனை? அது நீங்க பிரச்சனைன்னு எதை கேட்கறீங்க என்பதை பொறுத்து இருக்கு. ஒப்புதலாய் தலையசைத்துக் கொண்டார் அவர். முன் வழுக்கையும் முன்னேறும் வயதும் ஆகியிருந்தாலும் அழகாய் தோன்றினார் அவர். அவருடைய உடற்கட்டு ஒரு பிரம்மாண்டம். அவருக்கு கனமான தொங்கும் முகம் இருந்தது. அதனை ஒரு ஒழுங்கற்ற முகம் என நான் வர்ணித்துக் கொண்டேன். உற்று நோக்கி துளைத்து கொண்டு உள்புகும் அவருடைய நீல நிற வகை விழிகள். அவரை பற்றிய விவரங்களில் குறித்து கொள்ள வேண்டியது ஒன்று. தக்காளி மற்றும் வெள்ளரிக்காய் நிறைய வாங்கினேன். குட்டி நிக்குக்கு அவற்றை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். அவ வச்சிருக்கிற ஆளு பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. பேசாமலே உட்கார்ந்திருப்பான் போல. தோட்டத்துல ஒன்னும் வளர்க்கறது கிடையாது. சோம்பேறி முட்டை. நானும் அம்மாவும் மட்டும் தனியா. பைத்தியம் பிடிச்சிருது எங்களுக்கு. பக்கத்திலேயே இருப்பதால முடிஞ்சத ஏதாவது உதவும்னு தோணுது. நாங்க சாப்பிட தேவையானதை விட அதிகமா தக்காளி வாங்கிட்டு வந்தேன். நிக்குக்கும் சேர்த்து. அக்கம் பக்கத்துக்காரங்க அனுசரணையா இருக்கணும். என்ன சொல்றீங்க? வழக்கம் போல ஜன்னல் வழியா உள்ளே வந்தேன். நான் கூடைய ஓரத்துல வச்சேன். அப்படியே திரும்பி இருக்கணும். அப்போதான் காலடி ஓசைகளும் ஆண்கள் பேசுற ஓசையும் மேலிருந்து வந்தன. வித்தியாசமா பட்டது எனக்கு. இந்த பக்கத்துல திருடனுங்க பயம் கிடையாது. ஆனாலும் அப்படி ஏதாவது சாத்தியம்தானே. அதுபோல எவனும் மேல இல்லைன்னு ஊர்ஜிதப்படுத்திக்க விரும்பினேன். அப்போதான் கீழே இறங்கி வந்துகிட்டு இருந்த உங்க 2 பேரையும் நான் படிக்கட்டுல பார்த்தேன். அது எனக்கு ஆச்சரியத்தை தான் தந்தது. நீங்க இப்போ மாபெரும் துப்பறியும் நிபுணரா உங்களை அறிமுகப்படுத்திருக்கீங்க. என்ன இதெல்லாம்? பெருசா ஒண்ணும் கிடையாது, சிம்பிள் என்றான் பைரோ சிரிப்பூடே. சில நாட்களுக்கு முன்னாடி மேடமுக்கு அச்சுறுத்தும் அனுபவம் ஒண்ணு நடந்திருக்கு. அதுவும் ராத்திரியில. ஒரு கனமான படம் அவங்க தலைக்கு பக்கத்துல விழுந்திருக்கு. இது பற்றி மேடம் உங்ககிட்ட சொல்லிருக்கணுமே. சொன்னாங்க. அதிசயமான எஸ்கேப். அந்த படம் அப்படி மறுபடியும் விழுந்துடாம இருக்க ஒரு ஸ்பெஷல் சங்கிலி வாங்கிட்டு வந்து கட்டி தரதா மேடம் கிட்ட சொல்லியிருந்தேன். ஆனா இன்னைக்கு காலையிலேயே கிளம்பி வெளியே போக போவதா சொன்னாங்க அவங்க. ஆனா நான் வந்து என்ன அளவுக்கு செயின் வேணும்னு அளந்துட்டு போவதா முடிவெடுத்தேன். சிம்பிள். வேறொன்றும் கிடையாது என குழந்தை போல கைகளை விரித்து காட்டி அவனுக்கே உரிய கைது பண்ணும் காந்த சிரிப்பினை காட்டினான். கிராப்ட் குடும்பத்தின் தலைவரான அவர் நீண்ட நெடுமூச்சு விட்டார். அப்போ அவ்வளவுதானா? ஒன்னும் இல்லாததுக்கு போய் நீங்க அரண்டு இருக்கீங்க. நானும் என் நண்பனும் சட்டத்துக்கு பவ்யமா அடிப்பணியும் பிரஜைகள். உங்களை நான் நேத்து பார்த்தேன் போலிருக்கே, மெதுவாய் கேட்டார் அவர். குறிப்பா நேத்து சாயங்காலம் நாங்கள் இருக்கும் இந்த சின்ன பகுதியை கடந்து போவதை பார்த்தேனே. நீங்க தோட்டத்துல வேலை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. ஒரு குட் ஆஃப்டர்நூன் சொன்னா கூட அது உங்களுக்கு தொந்தரவா போயிடும் போல. அத்தனை சாந்தமா தெரிஞ்சீங்க. ஓ, ஆக நான் வண்டியா கேள்விப்பட்டிருக்கும் அந்த அசகாய ஹெர்குல் பைரோ அது நீங்க தான். சொல்லுங்க, இப்ப நீங்க என்ன ரொம்ப பிஸியா? அப்படி இல்லனா அப்படியே என்னோட கிளம்பி வந்து ஒரு கப் காபி சாப்பிடலாமே. ஆஸ்திரேலியன் பாணி காலை காபி ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அப்படியே ஓல்டு லேடியை பார்த்த மாதிரியும் இருக்கும். உங்களை பற்றி நிறைய செய்தித்தாள்கள்ல படிச்சு புருவம் உயர்த்தின ஓல்டு லேடி அவங்க. நீங்க ரொம்ப கனிவா நடந்துக்கிறீங்க மிஸ்டர். எங்களுக்கு இப்போ ஒரு ஜோலி கிடையாது. உங்க கூட வருவத குஷியா நினைக்கிறோம். இது அழகு.
நீ அதை கரெக்டா அளந்துட்ட இல்ல ஹெஸ்டிங்ஸ் என்று என் பக்கம் திரும்பினான் பாய்ரோ. மிகச்சரியா அளந்து விட்டதாய் உத்தரவாதம் தந்து நானும் வந்திருந்த புது நண்பனோடு இணைந்து கொண்டு கிளம்பினேன். கிராப்ட் ஒரு லொடலொட வம்பன். இதை சீக்கிரமாகவே நாங்கள் உணர்ந்துவிட்டோம். அவர்களுக்கு மெல்போர்னில் இருக்கும் வீடு பற்றி பேசினார். ஆரம்ப காலத்தில் அனுபவித்த வேதனைகள் பற்றி சொன்னார். மனைவியை சந்தித்தது பற்றி, அவர்கள் இருவரும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட பிரயத்தனங்கள் பற்றி, இறுதியாய் அவருக்கு உதவிய அதிர்ஷ்டம் பற்றி, பெற்ற வெற்றி பற்றி. இரண்டாவது கருத்துக்கு இடம் கொடுக்காம உடனே கிளம்பிடலாம் என்று முடிவெடுத்தோம் சொன்னார் அவர். கிராமம் போல பழமை புதைந்த பகுதிக்கு போயிடலாம்னு எங்க 2 பேருக்குமே தாகம் இருந்தது. அப்படியே செஞ்சோம். உலகின் இந்த மூளைக்கு வந்தோம். என் மனைவியோட உறவுகள் சிலரை சந்திக்க முயற்சி பண்ணினோம். அவங்க இந்த பகுதியிலிருந்து வந்தவங்க தான். ஆனா எங்கள்ல அவங்களால யாரையும் கண்டுபிடிக்க முடியல. பிறகு இந்த கண்டத்தை ஒரு சுற்றி வந்தோம். பாரிஸ், ரோம், இத்தாலியன் ஏரிகள், பிளாரன்ஸ், இப்படி எல்லா இடமும். இது போல நாங்க இத்தாலி போயிருந்த போதுதான் அந்த ரயில் விபத்து நிகழ்ந்தது. என் துரதிருஷ்டம் மனைவி அதுல படு மோசமா தாக்கப்பட்டா. கொடூரம், கொடுமை. அவளை மிக சிறந்த டாக்டருங்க கிட்ட எல்லாம் கூட்டிட்டு போயிட்டேன். அவங்க எல்லாரும் ஒன்னையே தான் சொல்றாங்க. நேரம் வரும், காத்திருங்க. மரமா படுத்துக்கிட்டு நல்ல நேரம் வரும்னு காத்திருக்கணுமா. அது முதுகெலும்புல ஏற்பட்ட அடி. என்ன ஒரு துரதிர்ஷ்டம். கெட்ட நேரம் இல்லையா, அதான் அப்படி நடந்தது. இருந்தாலும் அவளுக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும் மனசுல இருந்துகிட்டே இருந்தது. இந்த பகுதிக்கு வந்துடணும். இங்கே எங்களுக்குன்னு சொந்தமா ஒரு சின்ன இடம் இருந்தா கூட போதும், என் மனசு நிறைஞ்சிடும்னு சொன்னான். கன்றாவியா இருந்த பல அழுக்கடைஞ்ச இடங்களை நாங்க பார்த்தோம். அதிர்ஷ்டவசமா இது எங்களுக்கு கிடைச்சது. அமைதியா இருக்கு, நல்லா இருக்கு. மூட்டை கட்டி தனியா ஓரத்துல வச்ச மாதிரி. கார் ஓசை கிடையாது, ரெக்கார்டு பாட்டு எதுவும் கிடையாது. நமக்கு நாமேனு இருக்கலாம். உடனடியா வாங்கிட்டேன். இந்த கடைசி வார்த்தைகளோட நாங்கள் அவர் இருந்த ஜாகைக்கே வந்துவிட்டு இருந்தோம். எதிரொலிக்கும் அளவுக்கு உரக்க கூயி என கத்தினார். இதற்கு பதிலாக இன்னொரு கூயி வந்து சேர்ந்தது. உள்ளே வாங்க என்றது அங்கிருந்த கிராப்டின் மகன். திறந்திருந்த கதவின் வழியாக அவன் உள்ளே நுழைந்து ஒரு சில படிகளின் ஏற்றங்களுக்கு பிறகு ஒரு இதமான படுக்கை அறைக்கு எங்களை இட்டு சென்றிருந்தான். அங்கே இருந்த சோஃபாவில் ஒரு குண்டான நடுத்தர வயது பெண்மணி உட்கார்ந்திருந்தாள். தலையெங்கும் பஞ்சாய் நரைத்திருந்த அவளிடம் மிக இனிமையான புன்னகை இருந்தது. இதை யாருன்னு நினைக்கிறீங்கம்மா என அவனிடம் கேட்டான் கிராஃப்ட் வாரிசு. ரொம்ப ஸ்பெஷலான, உலகம் கொண்டாடும் துப்பறியும் மேதை ஹெர்குல் பாய்ரோ. உன்னோட கொஞ்ச நேரம் அரட்டை அடிக்க கூட்டிட்டு வந்திருக்கேன். என் சந்தோஷத்தை என்ன வார்த்தை போட்டு நான் விவரிப்பேன். பாய்ரோவின் கைகளை அன்பாய் பிடித்து குலுக்கியபடி சந்தோஷமாக கூவியது கிராஃப்ட் குடும்பத்தின் தலைவி. உங்க ப்ளூ ட்ரெயின் கேஸ் பத்தி படிச்சிருக்கேன். அந்த ட்ரெயின்லயே நீங்க இருந்திருக்கீங்க. ஹோ, என்ன ஒரு த்ரில்லிங். தவிரவும் உங்களோட பல கேஸ்களை நான் படிச்சிருக்கேன். முதுகுத்தண்டு வலி ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு வேற வேலையே இல்லை. உலகத்துல இருக்கிற எல்லா துப்பறியும் கதைகளையும் கேஸ்களையும் கொண்டு வந்து கொட்டி படிச்சு தீர்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். இவற்றை விட வேற எதுவும் நேரத்தை வேகமா ஓட்ட உதவறாப்பல தெரியல என முடித்தாள் அவள். பெர்த், நீ எடித்தை கூப்பிட்டு டீ கொண்டு வர சொல்லு. சரியா சொன்னீங்கம்மா. அவ நர்ஸாவும் இருக்கிற வேலைக்காரி என விவரிக்கானாள் அவள். காலையில் என்னை தயார்படுத்த தினமும் அவ வரா. வேற வேலைக்காரங்களை நாங்கள் வச்சுக்கல. பெர்த் ஒருத்தன் போதும்.
நல்லா சமைக்கிறான், வீட்டை பாதுகாக்கிறான். இவையும் தோட்ட வேலையும் அவனுக்கே சரியா இருக்கு. இதோ வந்தாச்சு. ஒரு ட்ரேவுடன் திரும்பியிருந்த பெர்த் கிராஃப்ட் குதூகலமாய் அறிவித்தான். இதோ டீ. இது நம் வாழ்வின் மிக அற்புதமான பொன்னாள் இல்லையா? கொஞ்சமாய் முன்னுக்கு வளைந்து வந்த டீ கோப்பையை எடுத்துக்கொள்ளும் போது, நீங்கள் இங்கே தங்க வந்திருக்கிறாப்பல தெரியுது என்றாள் கிராஃப்ட் குடும்பத் தலைவி. ஆமாம், ஒரு சின்ன விடுமுறைக்காக. ஆனால் நீங்கள் தொழிலிலிருந்து ரிட்டையர் ஆகிட்டதாகவும் இனிமே உங்களுக்கு முழுக்கவும் விடுமுறை நல்லா படித்தேன். மேடம், நீங்கள் நியூஸ் பேப்பரில் படிக்கிற எல்லாத்தையும் அப்படியே நம்பிடக்கூடாது. அது என்னவோ நிஜம்தான். அப்போ நீங்கள் இன்னும் உங்கள் பிஸ்னஸை தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கீங்களா? என்னை ஈர்த்து பிடிக்கும் கேஸ் கிடைக்கும் பட்சத்தில். இப்போது நீங்கள் இங்கே எப்படி ஒரு வழக்கின் வாளை பிடிச்சிக்கிட்டு வரலன்னு நினைக்கிறேன் என்று நாசுக்காய் கேட்டான் மிஸ்டர் பர்த். விடுமுறையெல்லாம் சொல்வது அதை மறைச்சி வைக்க இருக்கலாம். அவருக்கு தர்ம சங்கடம் உண்டாக்கும் கேள்விகளையெல்லாம் நீ கேட்கக்கூடாது பெர்த் என்றாள் அவள். அப்புறம் அவர் இங்கே வருவதையே நிறுத்திடுவார். நாங்கள் ரொம்ப சாதாரணமானவங்க பைரோ. எங்களை தேடி நீங்களும் உங்கள் நண்பரும் வந்து இன்னைக்கு ரொம்ப பெரிய விருந்து தந்துட்டீங்க. எங்களுக்கு எத்தனை பெரிய சந்தோஷத்தை தந்திருக்குன்னு உங்களுக்கே கூட தெரியாது. அவள் உள்ளத்தில் இருக்கும் உவகையை வெளியிடுவதில் அவள் அத்தனை வெளிப்படையாகவும் இயற்கையாகவும் இருந்தபடியால் என் நெஞ்சு முழுக்க அவள் மீது அன்பு சொரிந்தது. அங்கே இருந்த படத்தில் ஏதோ கோளாறு என்றான் பெர்த் கிராஃப்ட் ஆழ்ந்த அனுதாப உணர்வோடு. அந்த சின்ன பொண்ணு செத்துல போயிருக்கோம் என்றாள் அம்மாக்கரி. அவள் ஒரு உயிரோட்டம் உள்ள பொண்ணு. இங்கே வரும்போதெல்லாம் அட்டகாசமாக இருந்துட்டு தான் போவா. அக்கம் பக்கத்து மக்களுக்கு அவளை அத்தனை பிடிப்பதில்லைன்னு கேள்வி. ஆனால் இது போன்ற பழம் பஞ்சாங்கம் ஆங்கிலேய பகுதிகளின் வருத்தமான நிலை அதுதான். ஒரு பெண்ணுக்குள் துடிப்பும் கும்மாளமும் இருப்பதை அவர்கள் விரும்புவதில்லை. அதனால் அவள் இங்கேயே ரொம்ப நாள் தங்காததில் ஒன்று ஆச்சரியம் கிடையாது. அவளோட அந்த நீல மூக்கு உறவுக்கார பையன் எத்தனை முயன்று பார்த்தும் அவ மனசை மாற்ற முடியல. கிசுகிசு வேண்டாம் இல்லி என்றார் அவளது கணவன். ஓஹோ என்றான் பாய்ரோ. அப்படியா போகுது கதை? ஆக மிஸ்டர் சார்லஸ் வைஸ் அவனோட இளைய தோழி மீது காதலா இருக்கான். அவ மேலே இருக்காதான் அவன் கிடக்கான் என்றாள் மிஸ்ஸஸ் கிராஃப்ட். ஆனால் அவள் ஒரு வக்கீலை போய் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாள். இதுக்காக அவளை நான் குத்த சொல்ல மாட்டேன். அவன் ஒரு ஏழை வக்கீல் தானே. அந்த கப்பல்காரன் சேலஞ்சர், அவனை இவ மணந்துக்கிட்டா நான் மகிழ்வேன். ஆனால் அவன் இவளை விட ரொம்ப மூத்தவன். இருந்தாதான் என்ன? இப்போதைக்கு அவளுக்கு தேவை நிலையான ஒரு பிடிப்பு, வேற எதுவும் கிடையாது. எல்லா இடங்களுக்கும் கண்டமாக தாண்டி நீந்திட்டு வரலாமில்ல. வேணும்னா எப்போ பாரும் ஒரு வித ரகசிய முகபாவத்தோடையே அலையும் அந்த மிஸ்ஸஸ் ரைஸையும் கூட சேர்த்துக்கலாம். அவள் ரொம்ப இனிமையானவ திருமிகு பாய்ரோ. எனக்கு இது நல்லாவே தெரியும். இருந்தாலும் எனக்கு அவளை பற்றின கவலை நிறைய இருக்குது. கொஞ்ச காலமாக அவள் நிம்மதியாக இருக்கிற மாதிரியே தெரியல. பேய் பிடிச்சி ஆட்டுற மாதிரி முழிக்கிறா. அது என்ன விசனப்படுத்துது. அவள் மேலே தனி அக்கறை நான் காட்ட காரணம் இருக்குது இல்லையா பெர்த்? மிஸ்டர் கிராஃப்ட் ஏனோ திடுமென இருக்கை நின்றும் எழுந்து கொண்டார். அதுக்குள்ளே எல்லாம் மூக்க நுழைக்க அவசியமில்லை மில்லி என்றார். திருமிகு பாய்ரோ, ஆஸ்திரேலியாவின் சில புகைப்படங்களை பார்க்க உங்களுக்கு விருப்பம் இருக்குமான்னு தெரியல. ஒய் நாட்? எவ்வித நிகழ்வுகளும் இன்றி எங்களுடைய சந்திப்பு பிறகு ஓடியது. 10 நிமிடங்களுக்கு பின் நாங்கள் கிளம்பினோம். நல்ல மக்கள் என்றேன் நான். ரொம்ப சிம்பிள், கர்வமற்ற தாழ்மை.
அச்சு அசலாய் ஆஸ்திரேலிய மண் வாசனையின் அடையாளம். உனக்கு அவர்களை பிடிச்சுதா? உனக்கு பிடிக்கல? அவங்க மிக இனிமையானவங்க, நல்ல நட்பு பாராட்டுறாங்க. ம், நீ வேற என்னவோ நினைக்கிற. எனக்கு தெரியும், என்ன சொல்லு. அவங்க அதீத மண் வாசனையோட, ஆஸ்திரேலிய மண் வாசனையோட இருக்காங்க என்றான் ஆழ்ந்த சிந்தனையோடு. அந்த கூயி என்னும் கதறல், ஆஸ்திரேலிய புகைப்படங்களை பார்த்தே தீர வேண்டும் என்னும் பலவந்தம், இதெல்லாம் அவங்கவுங்க பாகத்தை படு துல்லியமாக நடக்கிற மாதிரியே தெரியல. என்ன மாதிரியான ஒரு சந்தேக கிழம் நீ? ரொம்ப சரியாக சொன்ன தோழா. நான் எல்லோர் மீதும் எல்லாவற்றின் மேலும் சந்தேகத்தில் இருக்கேன். காரணம் பயம். ஹேஸ்டிங்ஸ், பயம். அத்தியாயம் 5 முடிந்தது.